கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை பிரசங்கி 5:5. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். எனக்கு அருமையானவர்களை, நிறைய காரியங்களை நீ பொருத்தனை பண்ணிடுறேன். ஆண்டவரே, நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், வேத வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், நான் காணிக்கைகளை கொடுக்குறேன், தசாபாங்களை கொடுக்குறேன், ஏழை எளியவளுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம பொருத்தனை பண்ணிப்போம். அதான் நேர்ந்து கொள்வது. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கலாம். நீ நேர்ந்து கொண்டு பொருத்தனை பண்ணிட்டு செய்ய முடியாமல் போவதை பார்க்கலாம். நீ பொருத்தனை பண்ணாமல் இருப்பதே நலம் இல்லையா? நீ நேர்ந்து கொள்ளாது இருப்பதே நலம். ஏன்? தேவனுக்கு முன்பாய் நீங்கள் அறிக்கையிட்டு சொன்னதை செய்யாமல் போயிடுறோம். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. பொருத்தனை பண்ணியும் கர்த்தருக்கு முன்பாக அதை செய்யாமல் இருக்கீங்களா? இன்றைக்கே அதை செய்ய பாருங்கள். என்னெல்லாம் பொருத்தனை பண்ணீங்களோ ஆண்டவருக்கு முன்பாக அதை நிறைவேற்றிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அப்படி செய்ய முடியாது இருக்கிற பட்சத்தில் அநேக நெருக்கங்களையும் உபத்திரவங்களையும் நம்ம பார்க்க நேரிடும் இல்லையா? அதனால் அதுலேருந்து மீண்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் சீக்கிரமாக உங்களை பொருத்தனைகளை எல்லாம் தேவனுக்கு முன்பாக நிறைவேற்றுங்க. இந்த உபவாச நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.